மனைவியினுடைய பெருமை என்ன என்பதை கணவன்மார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன். கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். அப்போதுதான் குடும்பம் ஜெயிக்கும். நம்முடைய நோக்கம் குடும்பம் ஜெயிக்க வேண்டும் என்பதை ஒழிய நம்மில் யார் ஜெயிப்பது என்பது அல்ல. இப்போ எல்லாரும் இவ்வளோ நல்லா உட்காந்துருக்கிறீங்களே, இப்படி பிள்ளைகளை பெற்று இப்படி வளர்க்குறீங்களே, அதுக்கெல்லாம் அப்பா காசு சம்பாதிக்கிறதுனால அப்பா மட்டும்தான் காரணம்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். நான் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்னு நினைப்போம். தவறு. பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க இல்லைன்னா தான் அந்த குடும்பம் என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கணும். ஏன் தெரியுமா? உங்களுக்கெல்லாம் என்ன பெருமை தெரியுமா? எதில் நீங்கள் நிற்கிறீங்க தெரியுமா? உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமைதாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தனிந்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தமிண்டு, ஆலம் விடுதுகள் போல் 1000 உறவுகள் இருந்தன, வேறென நீதி இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன்பா. இந்த மனைவியெல்லாம் வேற இருக்கிறதுனால தான் கணவன்லாம் கீழே விழுந்துடாம இருக்கிறீங்கிறத இந்த சபையிலே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்க. இது யாராவது மறுக்க முடியுமா? கண்ணதாசன் போய் கேட்டான், கணவன் மனைவி உறவு என்னடான்னு. மனைவியை பற்றி சொல்கிறாங்க, எத்தனை பெண்களின் மண்ணில் பிறந்தன சத்தியம் சம்சாரம், அவளே சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிறவாகும், இறைவனின் சக்தி உறவாகும்னா. ஏன் சொன்னான் தெரியுமா? இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா, எந்த செல்வமும் மனைவியின் சுகம் தருமான். அப்ப மனைவியினுடைய அருமை என்னங்கிறத கணவன்லாம் முழுசா தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? உண்ணும் அழகை பார்த்திருப்பாயே, உறங்க வைத்தே விழித்திருப்பாயே, கண்ணை இமை போல் காத்திருப்பாயே, காதல் கொடியே கண்மலர் வாயோம்பா. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறொன்றும் இல்லை, உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன், உதய நிலவே கண்மலர் வாயோம்பா. ஒரு கணவன் உயிரை கொடுத்தாவது மனைவியை காக்கணும். நீதி நெறி வெண்பால 1000 வருஷத்துக்கு முன்னாடி மனைவியினுடைய அருமை என்னன்னு சொல்றான். மாதா மரிக்கின் மகள் நாவின் நற்சுவை போம், தாதா எனில் கல்வி தானகலும், ஓதி உடன் வந்தோர் இறப்பின் வாகு வலி போம், மனையால் அந்தோ இவை யாவும் போம். என்ன அர்த்தம்? அம்மா இறந்து போனால் பிள்ளைக்கு நல்ல சோறு கிடைக்காதான், வாய்க்கு ருசியா. அப்பா இறந்து போனால் படிக்கிறீங்களே இந்த பள்ளிக்கூடத்தில், இந்த கல்வியை தொடர முடியாதான். கூட வந்தவன் பிறந்தவன் இறந்து போனாக்க தோல் வலிமை போயிடுமா. ஆனால் மனைவி இறந்து போனால் இது எல்லாமே போயிருண்டான்.